சோஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரேயரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதாவது சிங்கப்பூர் டைமுக்கு 9 to 10, இந்தியன் டைமுக்கு 6:30 to 7:30 நடக்குது. இது கூகுள் மீட்டில் நடக்குது. நான் உங்களுக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். குரூப்பில் ரொம்ப பொதுப்படையாக போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் அந்த QR கோடை நான் என்னுடைய வீடியோவில் லாஸ்ட்டில் இல்லை சைடில் எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். சமீபத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவங்களுடைய அந்த ஃபியூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ண கர்த்தர் ஒரு உந்துதலை கொடுத்ததுனால அந்த சர்வீஸில் அட்டன் பண்ணேன். அப்போது நிறைய காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நமக்கு ஜீவன் எவ்வளவு கிருபை அப்படிங்கிறத ரொம்ப அறிந்து கொண்ட ஒரு தருணமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தினந்தோறும் மூச்சு விடுறோம், தினந்தோறும் சாப்பிட்றோம், தினந்தோறும் நடக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. நான் பார்க்குறேன், என் காதில் சத்தம் கேட்குது, என் அவயங்கள் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. இதுக்கெல்லாம் நம்மள எத்தனை பேர், சிலர்லாம் அதுக்கெலாம் டெய்லி நன்றி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் டைம் எடுத்து அதுக்கெலாம் நன்றி சொல்லியிருப்போம் அப்படின்லாம் தெரியல. ஆனால் அந்த நிகழ்வில் அதாவது சின்ன சின்ன காரியம், ரொம்ப மைன்யூட்டான காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை எவ்வளவு கிருபையாக காத்து கொண்டு வருகிறார். அந்த ஜீவன் போனதுக்கப்புறம் இந்த இந்த சரீரத்தினால தேவனுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாம்ச சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாறிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். அப்போ இந்த சரீரம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்போ இந்த கிஃப்ட்டு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப வேல்யூபிளாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் எந்த ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கும் அந்த உணர்வு தோணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நல்லா சாப்பிட்றது, நல்ல சரீரத்தை பாதுகாத்து கொள்கிறது, அதாவது ரொம்ப தொப்பையோட ரொம்ப அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வாய்க்கு ருசியாக நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ரொம்ப பலவீனத்தோடு இருக்கும்போது நம்ம தேவனுக்காக என்ன பெரிய காரியத்தை செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு உடலில் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்வு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அதிக தூரம் நடக்க முடியாத ஒரு மூச்சு வாங்குதல், இல்லை எந்த உணவு சாப்பிட்றனாலும் யோசித்து வச்சு சாப்பிட்ற ஒரு காரியம், பிபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு அவயங்களில் இருக்கிற ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு வைங்களேன், நம்மளுடைய நார்மலுக்கு அது எதிரிடையான ஒரு காரியம் தானே இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடி நம்ம என்ன செய்யணும், இப்போ இருந்தே நம்ம சரீரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளணும். ரொம்ப ஆரோக்கியமாக தெரிகிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஜீவன் தேவன் கொடுத்தது, அதை அவர் விரும்பும்போது அவருடைய சித்தம் நிறைவேறவும் அவருடைய விருப்பம் அதை எடுத்துக்கொள்வது. அது வரைக்கும் இந்த சரீரம் நல்லா இருந்தால் தானே நம்ம தேவனுக்காக உழைக்க முடியும். 33 வருஷம் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுக்காக அவ்வளவு உழைச்சார். எத்தனையோ மைலில் நடந்தார். தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஹீ ஸோ வெல் ஹெல்த்தியாக இருந்தார் இல்லையா? அதனால் அவரால் எங்கேயுமே படுத்துக்க முடிஞ்சது, சத்திரத்தில் படுத்துக்க முடிஞ்சது. அவர் தன்னை நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் தொழுநோயாளியை தொட முடிஞ்சது, நிறைய வியாதியஸ்தரை குணப்படுத்த முடிஞ்சது. இப்போல்லாம் நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் தும்முனாலே கர்ச்சிவை வச்சு வாயை மூடுறோம். ஏன்? நமக்கு வியாதி பரவிடுமோ. ஏன்னா இப்போ இருக்கிற வியாதிகள் அதிகம், அதை ஒத்துக்கிறேன். ஆனாலும் நம்ம சரீரம் எந்த அளவுக்கு பலனோடு இருக்குது, அந்த அளவுக்கு பலனோடு இருந்ததுனால தான் 3 வருஷத்தில் அவர் சிக்காக இருந்தார். அவருக்கு ஏதாவது பலவீனம் நம்ம பார்க்கவே முடியல. 30 வருஷம் வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ தெரியல. ஆனால் அவர் ரொம்ப ஹெல்த்தி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்ததுனால தான் அவரால் கடைசி வரைக்கும் நான் தேவனுக்காக உழைக்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் சிலுவையில் தேவன் தொங்கும் போதுமே பாருங்களேன், அவர் ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு பர்சனாக இருந்திருந்த 6 மணி நேரம் தொங்கி நமக்காக வேண்டுதல் செய்திருக்க முடியுமா? அவர் ஏற்றதை சாப்பிட்டாரு, ஏற்றபடி தன்னை கவனித்து கொண்டார், ஏற்ற எடையில் இருந்தார்.
அவர் தன்னுடைய எல்லா காரியத்தையும் செவ்வையே செய்தார். அதை தான் தேவன் எனக்கு ரொம்ப உணர்த்தினார். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் 2 வாரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வாரம் தான் அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நல்லா சாப்பிடுங்க. ஆனா நல்ல சரீரத்த பார்த்துக்கோங்க. நெறைய காய் சாப்பிடுங்க. நல்ல பயிறு சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறது மட்டும் பிரயோஜனம் இல்ல. பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா, பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு இந்த இன்டர்நெட் மூலமா நெறைய பாதிப்புகள் வருதோ, அதே அளவுக்கு பாதிப்பு உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களையும் பிள்ளைகளுக்கு வருது. இது ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, பிள்ளைகள் பார்க்கிறதெல்லாம் அவர்களை அட்ராக்ட் பண்ற உணவுப் பொருட்கள். ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், சிப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இப்படி எல்லா காரியமும் நம்ம ரைஸ் தானேன்னு நினைக்கிறோம். அந்த ஃப்ரைட் ரைஸில் அவ்வளவு காரியங்கள் வந்து சேர்க்கப்படுது. தாயாக இருக்கிற நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே நம்மளால் ஹோட்டல் டேஸ்ட் கொண்டு வர முடியுமான்னு தெரில. எல்லா தாய்மார்களாலையும் இதை செய்ய முடியுமான்னு தெரியல. அதனால் நமக்கு என்ன முடியுதோ அதை செய்து பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா நாம் வளர்ந்து வரும்போது வாலிப நாட்கள் ஆரோக்கியமாக இருந்து பின்னாட்களில் வேண்டாம் ஆரோக்கியமற்ற உணவுக்குள்ளே நம்ம போயிருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் இப்போ வளரும்போதே ஆரோக்கியமற்ற உணவுகளோடையே வளர்கிறாங்களே, அவங்களுடைய வாலிப நாட்கள் அவர்கள் பெற்றோராக வருகிற நாட்கள்லாம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய பலன் எப்படியா இருக்கும்னு தெரியல. அதனால் உங்கள் சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. தேவன் கொடுத்த இந்த ஆலயம் நிலை நிற்கணும் அப்படின்னா, ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் உறுதியாக நிற்கணும் அப்படின்னா, நமக்கு தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நேர்த்தியாக உணவு உண்ணது ரொம்ப முக்கியம். அதாவது உபவாசம் இருந்து உடலை வருத்துகிறேன்னு அதாவது அது ஒரு பீரியட் இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு உடலை தேத்தணும். இந்த விஷயத்தில் எனக்கு வந்து அந்த முஸ்லிம் சகோதரர்கள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. எந்த அளவுக்கு அவர்கள் சரீரத்தை ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக நிறைய பழங்கள், நிறைய சத்தான நிறைய காரியங்களை அவங்க வந்து தங்களுடைய சரீரத்திற்கு அவங்க வந்து சேர்த்துக்கொண்டு அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. அதுபோல் நாமும் உபவாசம் இருந்து ஒடுக்க வேண்டிய நாட்களில் ஒடுக்கிக்கணும். நல்லா சாப்பிடக்கூடிய பலனையும் கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிற நாட்களில் அதுக்கேற்ற உணவுகள் சாப்பிட்டு நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா ஜீவன் ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் வந்து நமக்காக நம் பிள்ளைகளுக்காக மாத்திரம் இல்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். பிபி வராமல், சுகர் வராமல், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் சரீரத்தை பாதுகாத்து கொள்வதற்கு தேவ ஞானம் வேணும். நம்ம வெறுமனை சுற்றி பிசாசின் சூழ்ச்சி, அந்த நாட்டில் இந்த போர், இந்த நாட்டில் இந்த போருன்னு ஜெபம், ஆவியில் நிரம்புறேன் அப்படின்ட்டு அபிஷேகம், இதை மட்டும் இல்லை, இது எப்படி இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம சரீரமும் முக்கியம். சரீரத்தை நேர்த்தியாக பாதுகாத்து கொள்வோம். தேவனுக்கு உகந்த பலியாக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தானே இருக்கணும்னு இருக்கார். சுகர், பிபி எல்லாமே ஒரு பழுதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தானே அடையாளம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் இப்போ நார்மல் தான். ஆனாலும் நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுறதுக்கு தான் நம்மக்கிட்ட அதை கொடுத்துருக்கிறாரு. அதை வீணாக்காதபடி நேர்த்தியாக பாதுகாத்து கொள்வோம். நான் ரொம்ப தொடப்பட்டேன் அந்த அந்த மரண வீட்டில். நான் ரொம்ப தொடப்பட்டேன். தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபையை எவ்வளவு யோசிக்காமல் போனோம் அப்படின்னு. அந்த குடும்பம் அந்த உடைஞ்சு போன நிலைமையில அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப பாரமாக இருந்தது. அந்த குடும்பத்துக்கு தேவன் இனி செய்ய போகிற நன்மைகள், அந்த குடும்பத்துக்கு இனி வந்து தேவன் பலனாக இருக்கணும்னு ஜெபிக்கும்போது ரொம்ப அந்த குடும்பம் அட்டாச்டு இல்லை. ஆனால் நமக்குள்ள ஒரு ஒரு உடைந்த இருதயத்தோட மனதுருக்கத்தோட தேவன் வந்து ஜெபிக்க வைத்தாரு. அதெல்லாம் எண்ணி பார்த்தேன். தேவனுடைய அன்பு ரொம்ப பெரியது. இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தை, இந்த இரத்தத்தை நேர்த்தியாக பாதுகாத்து கொள்வோம். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஜெபம் மாத்திரமல்ல, வேதம் மாத்திரமல்ல, இந்த சரீரத்தையும் நேர்த்தியாக பாதுகாத்து கொண்டாதான் இது இறுதி வரைக்கும் தேவனுக்காக நிறைய காரியங்கள் செய்ய முடியும். மோசேயும் ஆரோனும் மறிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. மலையில் ஏறி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் அங்கே இறந்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளே ஒரு 40-50 வயசுலலாம் மலை ஏற சொன்னால் ஏற முடியுமா? முடியாது. அப்போ மலையே ஏற முடியல, எப்படி போய் பிரமாணங்களை வாங்கிட்டு வர்றது? எப்படி அத்தனை தடவை போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறது? எப்படி மலை மேலே நின்று அமலேக்கீரை தோற்கடிக்க கையை உயர்த்தி நிற்கிறது? இது எல்லாத்துக்கும் சரீரம் வேணும்ல. நீங்களும் சரீரத்தை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு உணர்த்தினார், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது தோணுச்சுன்னா நீங்களும் உங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் சந்ததிக்கு இதை கொடுத்து பிறருக்கும் வந்து இதை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. காட் பிளஸ் யூ.